இன்னைக்கு சத்தியமா என்ன சொல்றேன், இன்னைக்கு மோட்டிவேஷனே இல்லங்க. என்ன பண்றதுன்னே அதாவது ஒண்ணுமே பண்ணாம இருக்கணும் போல இருந்தது. அவ்ளோ எக்ஸாஸ்ட் ஆயி இருந்தது பாடி. பட் அந்த 1 ஹவர் நம்ம 1 ஹவர், 2 ஹவர் அப்படியே போட்டுட்டு உட்காந்து டிவி பார்க்கலாம் அப்படின்னு தான் தோணுச்சு. ஆனா அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸா நான் யோசிச்சு பார்த்தேன். நம்ம அப்படியே போட்டு உட்காந்து டிவி பார்த்தாலும், அடுத்த ஒரு 2 ஹவர்ஸில் அதை நம்ம திரும்ப அந்த வேலையை பண்ணி தானே ஆகணும். அதுவும் இதே அளவில் இருக்காது, இன்னும் டபுள் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, வேணவே வேணாம். நம்ம மொத்த வேலையும் முடிச்சுட்டு, நம்ம அதுக்கப்புறம் வந்து ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நானே ஒரு மோட்டிவேஷன் ஒரு 10 மினிட்ஸ் தாங்க ஆச்சு. இந்த தாட்டுக்கும் அந்த தாட்டுக்கும் ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு டக்குன்னு ஒரு மோட்டிவேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு எந்திரிச்சு ஃபஸ்ட்டு பெட் கவரை மாற்றினேன். பெட் கவர் இது ஆன்லைனில் போட்டேன். ஆக்சுவலி பழைய பெட் கவர்ஸ் எல்லாமே கிழிகிற நிலைமைக்கு வந்துருச்சு. ஏன்னா நான் 2 தடவை, ஒரு தடவைக்கு நாளுக்கு 2 நாளைக்கு ஒரு தடவை நான் பெட்ஷீட்டு மாற்றுவேன். ஏன் வாய் கொலருதுன்னு தெரியல. ஸோ மாற்றுவேன். அதனால ரொம்ப வாஷ் பண்ணி நம்ம அடிக்கடிக்கு இந்த மாதிரி பெட்ஷீட்ஸ் வந்து மாற்றினா தான் நம்ம ரூமுமே அழகாக இருக்கும். ஏன்னா நம்ம ரூமில் வந்து பெரிய சைஸில் இருக்கிறது இந்த பெட்டு மட்டும்தான். ஸோ அதுதான் மோஸ்ட்லி 90% ரூமை கவர் பண்ணுன்ற போது பெட் கவர் நீங்கள் சூப்பராக அழகாக வச்சுருந்தீங்கன்னா ரூமே அழகாக தெரியும், ப்ளசன்ட் ஃபீலிங் வரும். ஸோ இந்த பெட் கவர் நல்ல டிசைன் இருந்தது. அந்த எத்னிக் ஃபீல், மாடர்ன் லுக்கை விட எத்னிக் ஃபீல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த டிசைன்ஸ் இருந்தது. நல்லா எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் ரொம்ப கம்மி காஸ்ட்டில் வந்து காட்டன் இதில் வந்து செம்மையாக வந்துச்சு. எக்ஸ்பெக்டேஷனை விடவே அதிகமாக வந்துச்சு. ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு. உங்களுக்கு நான் இதோட லிங்க்கும் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரியே சின்ன பெட்ரூமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒயிட் கலர், லைட் கலர்ஸில் வந்து நீங்கள் பெட் கவர்ஸ் போட்டிங்கன்னா உங்கள் ரூம் இன்னும் பெருசாக தெரியும். ரொம்ப டார்க் ப்ரௌனு, பிளாக்கு, டார்க் க்ரீனு இந்த மாதிரிலாம் போட்டிங்கன்னா ரூம் வந்து இன்னுமே குட்டியாக தெரியும். ஸோ பெரிய ரூமுக்கு வந்து டார்க் கலர்ஸ் போட்டுக்கோங்க. சின்ன ரூமாக இருந்துச்சுன்னா லைட் கலர்ஸ் போட்டுக்கோங்க. எப்பயுமே இந்த பெட் கவர்ஸ் வெளியே இருக்கனால எப்பயுமே கலைஞ்சு போயிடும். அதனால நான் இது ஒரு நியூ ட்ரிக் பண்ணேன். எப்பயுமே கலைஞ்சு போய் எத்தனை தடவை தான் நம்ம மடித்து வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேக் உள்ள வச்சு அந்த பேக் லிங்க்கும் கொடுக்குறேன். இதில் நீங்கள் போட்டு வச்சிட்டிங்கன்னா வேணுன்ற டைம் மட்டும் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டக்குன்னு அந்த பெட்ரூம் அங்கே தானே உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ அந்த ரூமை வந்து நல்லா க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து நம்ம கிச்சனுக்கு வரலான்னு சொல்லி தான் வந்தேன். ஸ்டவ்வை நல்லா தொடச்சிட்டு இந்த நைஃப் ஷார்ப்னர் வந்து நான் வாங்கினேன். இது அத்தனை நைஃப் வச்சுருக்கேங்க. அத்தனை நைஃபும் பிளண்ட்டானனால கீழே போடுறத விட ஒரு ஷார்ப்னர் வாங்கினா ஒரு நைஃப் வாங்கினாலுமே நம்ம அதை ஷார்ப் பண்ணி யூஸ் பண்ணலாமே. இது எந்த அளவுக்கு யூஸ் ஆக போகுதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு தான் அதை வாங்கினேன். செம்ம வர்த்துன்னு சொல்லலாம். நான் அதோட லிங்க் கொடுக்குறேன். ரொம்ப ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அது நம்மளோட கத்தி வாங்குகிற காஸ்ட்டே நம்மளுக்கு சேவ் பண்ணும். அதனால தான் நான் இதை வாங்க சொல்கிறேன். நீங்கள் அதை ஷார்ப் பண்ணிவிட்டு உடனே நீங்கள் புது கத்தினா கூட அந்தளவுக்கு ஷார்ப் இருக்காது. நம்ம இதில் ஷார்ப் பண்ணிவிட்டு கட் பண்ணோம். அவ்வளோ சூப்பராக வந்துச்சு. ஆனியன், டொமேட்டோ ஸ்லைசஸ்லாம் செம்மையாக வந்துச்சு. இதோட இது நல்லா இருக்கனால தான் உங்களுக்கு அந்த ரிவ்யூ கொடுக்குறேன். ஸோ முடிச்சுட்டு சப்பாத்தியை சுற்றலான்னு சொல்லிட்டு எப்பயுமேங்க இந்த கல்யாண புதுசில் தோசை, இட்லி எதா பண்ணி சூப்பராக மொறுன்னு கிறிஸ்பியாக இல்லை சாஃப்டாக அந்த மாதிரி வர வச்சிடலாம். ஆனால் இந்த சப்பாத்தி மட்டும் இருக்குது பாருங்கள், அப்பளம் மாதிரி தான் வந்துச்சு எனக்கு. உங்களுக்கு எப்படி வந்துச்சு தெரியல. சப்பாத்திக்கும் இந்த ரசத்துக்கும் வந்து எனக்கு வரவே வராது. நிறைய யூடியூப்பில் ரெசிபிஸ் பார்த்துட்டேன். பட் இத்தனை வருஷம் கழித்து, ஒரு 8 வருஷம் கழித்து எனக்கு இப்போ தான் வந்து சப்பாத்தி சாஃப்டாக சுட வந்திருக்கு. அது ஒரு ட்ரிக் தெரிஞ்சிருக்கு. அது என்ன ட்ரிக்னால் அது நானே கண்டுபிடிச்சிது. அந்த தோசைக்கல் வந்து நல்லா ஹீட்டாக இருக்கணும். ஹீட்டாக இருந்துச்சுன்னா நம்ம டக்குன்னு வந்து சப்பாத்தியை போட்டு எடுத்துடலாம். அதே மாதிரியே இன்னொரு ட்ரிக் என்ன பார்த்தேன்னா, நம்ம சப்பாத்தியை போட்ட உடனே அதில் பபிள்ஸ் வரணும். அந்த சைடில் பபிள்ஸ் வந்ததுக்கு அப்புறம் அடுத்த சைடு திருப்பி போடணும். நான் என்ன பண்ணேன், தோசை மாவு மாதிரி இந்த பக்கம் திருப்பி அந்த பக்கம் திருப்பி இந்த பக்கம் திருப்பி அந்த பக்கம் அப்படின்னு மாற்றி போட்டுட்டு சப்பாத்தியை ஹார்டாக வச்சுருவேன். ஸோ உங்களுக்கு இந்த ட்ரிக் வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுக்கிறேன். ஸோ அடுத்து வந்து கிச்சனை க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு நல்லா ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்றலாம் அப்படின்னு நல்லா அந்த அதாவது பாலக் பன்னீரும் சப்பாத்தி வச்சு நல்லா சாப்பிட்டுட்டு அடுத்து இந்த கிச்சன் கவுண்டர் டாப் தாங்க க்ளீன் பண்ண வந்தேன். இவ்வளோ ஃப்ரூட்ஸ் இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? எங்களோட அத்தை மாமா வந்து ரீசெண்டாக குளிமலை போயிருந்தாங்க ஊருக்கு. ஸோ அங்கே போயிட்டு எல்லா ப்ரொவிஷன்ஸு அங்கெல்லாம் நல்லா ஆர்கானிக்காக கிடைக்கும். ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. ஒரே டைம் வாங்கிட்டால் ஒரு 6 months கிட்ட அப்படியே இருக்கும். ஸோ இந்த பைனாப்பிள் குட்டி சைஸாக அழகாக க்யூட்டாக இருந்தது. ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம். போகிறதுக்கு நாங்கள் இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் போய்
மார்னிங் அந்த ஜிம்லாம் முடிச்சுட்டு க்ராசரிஸ் போய் வாங்கிட்டு வருவோம். ஸோ அப்படி வாங்கிட்டு வர்றதுல தான் இந்த கடலை மிட்டாய், அதாவது அந்த வேர்க்கடலை பர்ஃபி, அந்த மாதிரி பீனட்ஸு அதை நிறைய சேர்த்துக்குவோம். ஏன்னா அது வந்து நல்லா ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லிட்டு கம்மி காஸ்ட்லேயும் நம்ம ப்ரோட்டீன் வந்து அதிகமாக எடுத்துக்கணும்னு சொல்கிறனால இதில் ஹை குவான்டிட்டி ஆஃப் ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ அதுவுமே வாங்கிட்டு எப்பயும் எங்கள் பசங்களுக்குமே அதுதான் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். நிறைய ஸ்நாக்ஸ், சிப்ஸு, பொட்டேட்டோ சிப்ஸு, லேஸ் அது மாதிரிலாம் வாங்கி தர மாட்டோம். மோஸ்ட்லி இந்த ஆர்கானிக் ஐட்டம்ஸாக வாங்கிக்கோங்க. அதே மாதிரியே கிச்சனுக்கு என்னடா இப்படி இருக்குது கிச்சனு அப்படின்னு யோசிக்காதீங்க. நம்மளுக்குன்னு ஒரு மோட்டிவேஷன் வந்தால் மட்டும்தாங்க நம்ம வீடு க்ளீனாக இருக்கும். நம்மளே ஒரு டவுனாக இருக்கும் போது, நம்ம வீடு குப்பையாக இருக்கும் போது நம்ம மனசு உள்ளே எப்படி இருக்குன்றதை ஐடென்டிஃபை பண்ணிடலாம். வீடு வந்து குப்பையாக இருந்துச்சுன்னா நமக்குள்ளே ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அன்சால்வ் ப்ராப்ளம் ஏதோ ஒன்று திங்க் பண்ணிகிட்ருக்கோம், ரொம்ப வரியில் இருக்கும், இல்லை டிப்ரெஸில் இருக்கும். அந்த மூட் வந்து வீட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகும். அது வந்து 100% உண்மை. பாத்திரம் எவ்வளோ குமிஞ்சிருந்தாலும் சரி, அன்றைக்கி நம்ம லேசின்னு சொல்ல முடியாது. பட் நம்ம மைண்ட் உள்ள ஏதோ ஒரு அன்சால்வ்டு இல்லாத ஒரு ப்ராப்ளம் ஒன்று இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். எனக்கு அப்படி தான். ஸோ உங்களுக்கும் அப்படி இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ வீடு பக்காவாக க்ளீனாக டிப்டாப்பாக இருந்துச்சுன்னா அன்றைக்கி நம்ம ரொம்ப ரிலாக்ஸாக, ஜாலியாக, ஹாப்பியாக இருக்கும் அந்த மைண்டு. அது வந்து மோஸ்ட்லி மேட்ச் ஆகும் எல்லாருக்குமே. ஸோ பாத்திரத்தை கழுவ ஆரம்பிச்சிட்டேன். கழுவிட்டு இருக்கும் போதே நிறையா தடவை சொல்லியிருக்கேன், பாத்திரம் எவ்வளோக்கு எவ்வளோ சிங்கில் இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்மளோட மைண்டும் ஹெவியாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அப்பப்போ பாத்திரத்தை நீங்கள் கழுவி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிச்சனில் இருக்க மற்ற வேலையை நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தமே பருப்பு இன்றைக்கி வைக்கலான்னு சொல்லிட்டு பருப்பை வேக போட்டுட்டு, ஏன்னா பருப்பு வேகிற டைமில் நம்ம கிச்சன் சிங்கில் இருக்க வெசல்ஸையும் வாஷ் பண்ணிடலாம். ஸோ அதை தான் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்படியே சாப்பாடையும் ஊற வச்சிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தமே நீங்கள் லாண்ட்ரி பண்ணிடுங்க. லாண்ட்ரி மோட்டிவேஷனுக்கு சொல்கிறேன். லாண்ட்ரி பண்ணிவிட்டு அடுத்த வேலை என்ன பண்ணுறீங்கன்னா, ரைஸை சோக் பண்ணிடுங்க. ரைஸை சோக் பண்ணிவிட்டு அடுத்து பருப்பு அந்த மாதிரிலாம் வைக்கிறீங்கன்னா, அந்த சோக் பண்ணுற திங்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு குக்கிங் வந்து ஒரு 1/2 அன் ஹவர் தாங்க மேக்ஸிமம். டக்குன்னு முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் என்ன, நம்மளுக்கு க்ளீனிங் வேலை தான் இருக்கும். ஸோ கிச்சன் வேலை அங்கே பார்த்துக்கிட்டே, ஸோ பருப்பு விசில் வர டைமில் சிங்கில் வாஷ் பண்ணிட்டேன் வெசலை. அடுத்து வந்து ஹாலை வாஷ் பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு இந்த பசங்க ஸ்கூல் போன டைமில் எல்லா புக்ஸும் அங்கங்கே மாற்றி இருந்தது. என்னோடய பையனோட புக்கை என் பொண்ணு எடுத்துகிட்டு போயிட்டா. ஸோ இந்த மாதிரி 2 பசங்க இருக்க வீட்டில் எப்படி இந்த புக்ஸை வந்து நம்ம ரொம்ப அந்த கரெக்டாக வைக்கணுன்ற மாதிரி இருக்குது. இல்லைனா ஒன்று மிஸ் ஆச்சுன்னா ஹோம்ஒர்க் நோட்டு அங்கே போயிடுச்சு அவள் ஸ்கூலுக்கு. ஸோ மிஸ்ஸுக்கிட்ட கொஞ்சம் பர்மிஷன் கேட்டு தான் வந்திருக்கேன். அடுத்த தடவை அந்த மாதிரி தப்பு வரக்கூடாதுன்னு மனசில் வச்சுருக்கேன். ஸோ அவங்கவுங்க புக்ஸை அவங்கவுங்க கரெக்டாக படிச்சுட்டு எழுதிட்டு உள்ளே பேக்குள்ளே வச்சிடுற மாதிரி பண்ணணுனால ஸ்கூலில் அப்போது புக்ஸ் எதாவது மிஸ் பண்ணிட்டேன்னா அவ்வளோதான், என் உலகமே நின்ன மாதிரி ஆயிரும். இப்போ இருக்க பசங்களாம் புக்கு காணோன்னா கேரே பண்ண மாட்டேங்க. டிவி பார்த்துட்டு நம்ம தான் உளுந்து எங்கேயாவது பூந்து தேட வேண்டியதாக இருக்குது. ஆனால் அதுங்க கேரே பண்ண மாட்டேங்குங்க. ஸோ ஒரு வகையில் எல்லாத்தையும் நம்ம மண்டையில் போட்டு ஒரு சின்ன விஷயத்துக்குள்ளே நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகிறவங்க, அது இல்லாமல் இந்த ஜென்ரேஷன் நல்லா இது பண்ணுறாங்களே, கோப்ப பண்ணுறாங்களேன்னு சொல்லி சந்தோஷப்படுறதா, இல்லை எதை பற்றியுமே கேர் பண்ண மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு நினச்சி நம்ம சந்தோஷப்படுறதானே எனக்கு தெரியல. அடுத்து வந்து சமையலில் வந்து நீங்கள் டெய்லி வந்து ஒரு நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் உண்டாகக்கூடிய குக்கிங்கில் பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரெஸ் உண்டாகக்கூடியது இன்றைக்கி என்ன சமைக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறது தான். ஆனால் நான் ஒரு ட்ரிக்கு சொல்கிறேன். அந்த ட்ரிக் என்னென்னா, இப்போ மண்டேனா நீங்கள் வந்து ஒரு நான்வெஜ் பண்ணுறீங்க, இல்லை டியூஸ்டேனா நீங்கள் பருப்பு, வெட்னஸ்டேனா ஒரு நான்வெஜ் ஏதாவது வைக்கிறீங்க, இப்போ ஒரு சிக்கன் வச்சுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. தேர்ஸ்டே வந்து இது ஒயிட் சன்னா, பிளாக் சன்னா, அந்த மாதிரி பயர் வகைகள். ஃப்ரைடே வந்து சாம்பார். அந்த மாதிரி மேண்டேட்ரியாக ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ஃபிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு குக்கிங் பண்ணக்கூடிய டைமும் ரொம்ப கம்மியாகும், டிசைட் பண்ணக்கூடிய டைமும் கம்மியாயிரும். ஸோ நீங்கள் வந்து பருப்பு, ரசம், பட்டாணி பொரியல் பண்ணிடலான்னு நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ மோஸ்ட்லி நிறைய வீட்டில் அப்படி தான் பண்ணியிருப்பீங்க. டியூஸ்டே, ஃப்ரைடே ஆனால் சாம்பார், பருப்பு அப்படி தான். ஸோ மற்ற டேஸில் வெட்னஸ்டே மேண்டேட்ரியாக வந்து நான்வெஜ் இருக்கும். ஸோ தேர்ஸ்டே கன்ஃபார்மாக பயிர் குழம்பு இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. பிளான் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் டிசைட் பண்ணியிருப்பீங்க ஆல்ரெடி இதுதான் பண்ண போகிறோம் அப்படின்னு. அப்போ உங்களுக்கு மோட்டிவேஷன் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல். என் பொண்ணுக்கு லீகோ செட்னால் ரொம்ப பிடிக்குங்க, இந்த பிளாக்ஸு அதெல்லாம். இந்த பிளாக்ஸை வந்து கீழே போட்டால் பாருங்கள், நைட்டு நான் கொஞ்சம் எக்ஸாஸ்ட் ஆகிடுச்சு பாடி. ஸோ நான் இந்த
ஸ்டடி ரூம் மட்டும் க்ளீன் பண்ணாமல் படுத்துட்டேன். கால் ஒன்னொன்னும் காலையில் தூங்கி எழுந்திரிச்சு வரும்போது அப்படி குத்துச்சு. அதுவும் இல்லாமல் இந்த பிளாக்ஸை விட அதை விட குட்டியாக வருது இந்த லீகோ செட்ஸு. அவ்வளோ பொடிசாக வருது, கால் உள்ள போய் அவ்வளோ குத்துதுங்க. ஸோ அடுத்த தடவைலேருந்து இந்த டாய்ஸ் நீ எடுத்து வச்சு தான் போகணுன்ற மாதிரி நான் என் பொண்ணுக்கிட்ட சொல்லிட்டேன். ஸோ ஸ்டடி ரூமு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி வச்சாச்சு. ஸோ இதுக்கு இந்த டேபிளுக்கு மேட் வாங்கணும்னு நானும் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். பட் என் மனசு அதை வாங்குறதுக்கு போக மாட்டேங்குது. எப்போ என் மனசு அதை வாங்க சொல்கிறதுன்றதை பார்க்கலாம். என்னோடய நார்மல் ஷாலை வச்சு தான் நான் போட்டிருந்தேன். இதுக்கு எதுக்கு காசை வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு சில பேருக்கு வந்து அது வந்து ப்ரெசன்டபுளாக வைக்க அதை பிடிக்கும். பட் எனக்கு வந்து வரும் வராமல் இருக்காது அந்த தாட். திடீர்னு ஒரு நாள் வரும், அப்போ நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு ஷாலை போடலான்னு சொல்லிட்டு தான் போட்டிருந்தேன். அடுத்து கையோடு எல்லா வேலையும் முடிச்சாச்சா, கையோடு பெருக்கி முடிச்சிடலாம், இதுக்கு எதுக்கு சோம்பேறித்தனம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பெருக்க ஆரம்பிச்சிட்டேன். பெருக்கும்போது தாங்க ஒன்று ஞாபகம் வந்தது. காலையில் நான் எவ்வளோ டல்லாக உட்காந்துருந்தேன், எவ்வளோ லேசியாக. எனக்கு ஒரு மாதிரி நம்ம மைண்ட் செட் தாங்க அது. மைண்ட் செட்டு தான் நம்மளுக்கு, மற்றவங்க யாருமே நம்மளுக்கு எடுக்கிறது கிடையாது. நம்ம மைண்ட் செட் எனக்கு முடியல, இன்றைக்கி நான் லேசியாக இருக்கேன், இன்றைக்கி என் உடம்பு வலிக்குது, கால் வலிக்குதுன்னு நம்ம வந்து ஒரு மூலையில் உட்காந்துட்டோன்னா அன்றைக்கி டே ஃபுல்லாக டவுன் ஆக தான் போகுது. அதுக்காக வேறு யாராவது வந்து நம்மளுக்கு ஹெல்ப்பும் பண்ண போகிறது இல்லை. நம்ம வேலையை நம்ம தான் பார்க்க போகிறோம். அதனால நான் என்ன சொல்கிறேன், ஒரு டவுனாக இருக்கா, அது எல்லாருக்குமே வரும். ஒரு 5 மினிட்ஸ் யோசிங்க, இதை முடிச்சுட்டு உட்காந்து ஃபீல் பண்ணலாமே அப்படின்னு நினச்சி பாருங்களேன். மொத்தத்தையும் கையோடு முடிச்சிட்டிங்கன்னா உங்கள் ஃபீலிங்ஸ், அந்த ப்ராப்ளம் கூட நினைக்கிறதுக்கு உங்களுக்கு மைண்ட் அவ்வளோ பிஸியாக போயிடும், மற்ற வேலையை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கடைசியாக பட்டாணியும் பண்ணி முடிச்சாச்சு. பட்டாணியில் இருக்கிறதுலே ஹை அமௌண்ட் ஆஃப் ப்ரோட்டீன் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வெஜிடபிள்ஸில், அதனால் பட்டாணியை வாங்கி ஆகணும்னு சொல்லிட்டு அது வாங்கி, கொஞ்சம் காஸ்ட்லி, பட் எந்த வெஜிடபிள்ஸும் வாங்காமல் இன்றைக்கி நான் பட்டாணியை மட்டும் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு அது வாங்கிட்டு வந்து பண்ணேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சமையல் பண்ணுறது ரொம்ப நிறைய வெரைட்டியாக பண்ணணும்னு இல்லை. எதில் வந்து மேக்ஸிமம் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக யோசிச்சு பாருங்கள். ஸோ எது பண்ணால் வேலையும் கம்மியாக இருக்கும், பட் உங்களோட எஃபோர்ட் கம்மியாக இருக்கணும், பட் அதோட இம்பேக்ட் அதிகமாக இருக்கணும் அப்படி சொல்லலாம். ஸோ நான் ஒரே ஒரு காய் தான் எடுத்தேன், பருப்பு, ரசம், பட்டாணி பொரியல். ஆனால் அந்த பட்டாணிலையும் ப்ரோட்டீன் இருக்குது, பருப்புலேயும் ஹையர் அமௌண்ட் ஆஃப் ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஏதோ ஒன்று தயிர் சாதம், ஊறுகாய் அப்படின்னு வச்சு சாப்பிடாம, அதுவுமே ஒரு அமிர்தமான ஒரு லஞ்சு தான். பட் பசங்களுக்கு வந்து இப்போ சின்ன வயசுலேருந்தே நம்ம கொடுக்குற வந்து அந்த சத்து தான் வந்து பெரியவங்களுக்கு பெருசானமே அவங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ இப்போ எந்த ஒரு இதுவுமே தெரியாமல் இருக்கலாம், பட் இப்போ இருக்க ஜென்ரேஷனில் நான் நிறைய பேர் நோட் பண்ணியிருக்கேன், அவங்க சின்ன வயசில் எடுத்துக்கிட்ட ஃபுட்டோட இது தான் வந்து இன்னமுமே அவங்களுக்கு ஸ்ட்ரென்த்தை கொடுக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதனாலேயே மைண்ட் வந்து எப்படியாவது ஒரு லஞ்சு, பிரேக்ஃபாஸ்ட்டில் எதுலையாவது ப்ரோட்டீன், கால்சியம் எல்லாமே ஈக்குவல் குவான்டிட்டிஸில் வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நான் நினச்சேன். ஸோ ஒரு 2 hours தாங்க ஆச்சு. மொத்த வீடும் க்ளீனு, குக்கிங்கும். நான் எப்படி மேஜிக் பண்ணேன்னு எனக்கே தெரியல. இது நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களை யாருமே ஸ்டாப் பண்ண முடியாதுங்க. ப்ராப்ளம்ஸ் வரும் போகும், அதை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்காதீங்க. உங்களுக்கு உங்களோட மன அமைதி, அதுக்கு வந்து ப்ரையாரிட்டி கொடுங்க. இதுக்கப்புறம் தான் எல்லா வேலையும் முடிஞ்சாச்சு. அதுக்கப்புறம் உங்களோட செல்ஃப் கேரோ இல்லை உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுங்கள். ஸோ மற்ற எந்த ஒரு தாட்டுமே உங்களோட டெய்லி ரொட்டீனு இல்லை உங்கள் மனசை வந்து கெடுக்காமல் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோவை இதோட ஸ்டாப் பண்ணுறேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.